ஓம் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயிராயின எல்லா நிலம் தரும் செய்வம் நில் விசும்பும் அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் பலம் தரும் மற்றும் தந்து தாயின ஆயன செய்வம் நலம் தரும் சொல்லை நாம் கண்டு கொண்டோம் நாராயணா என்னும் நாமம். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. என்று விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 7ஆம் தேதி 21/5/2025 புதன்கிழமை. இன்றைய திதி நவமி. இரவு விடிய காலை 3:22 வரை, பிறகு தசமி. இன்றைய நட்சத்திரம் சதயம். முன் இரவு 6:56 வரை, பிறகு பூரட்டாதி. இன்றைய நேத்திரம் 1, ஜீவன் பாதி. இன்றைய நாள் கரிநாள். சிறப்பு மிகவும் உகந்த நாளாக, அதாவது சிரார்த்தம் செய்ய உகந்த நாள், வைருதி சிரார்த்தம் என்று பெயர். நண்பர்களே, இன்றைய குளிகாதி நேரம் காலை குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. நண்பர்களே, இன்றைய நட்சத்திரமும் ராசியும், நட்சத்திரத்தோடு கூடிய ராசி பலன், அதாவது இன்றைய நட்சத்திரத்துக்கு உண்டான ராசி பலன். அஸ்வினி மேசராசி, மகம் சிம்ம ராசி, மூலம் தனுசு ராசி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்து காரியங்களும் கைகூடி வரும் மிக சிறப்பான நாள். எடுத்தது அனைத்தும் சிறப்பு. மிக என்ன நினைத்தீர்களோ அது இனிமையாக சந்தோஷமாக நடக்கக்கூடிய நாள். பரணி மேசம், பூரம் சிம்மம், போராடம் தனுசு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள், அந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் பொறுமையும் நிதானமும் பக்குவமும் தேவை. வீண் விவாதம் சிக்கலை கொடுக்கும். எக்ஸ்ட்ரா, அதாவது நீங்கள் வீண் வார்த்தைகளால் உங்கள் வார்த்தையே உங்களுக்கு சிக்கலாக மாறிவிடும். பேசும்போது கவனமுடனும் நிதானத்துடனும் பேசுவது மிகவும் நல்லது. கிருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு, அதை சார்ந்த அவங்களுடைய ராசிக்கு மிக மிக சிறப்பு. மனசுக்கு ஏற்ற காரியங்கள், தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இன்று நிறைவேறும். நடக்காது என்று நினைத்தது கூட நடக்கும். சத்துருக்கள் கூட தனக்கு உதவி செய்வார்கள். உற்றார் உறவினர் வருகை, விருந்து உபசாரம், இது அனைத்தும் நடக்கும். ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அதாவது ரிஷபராசி, கன்னிராசி, மகர ராசி, அந்த நட்சத்திரம் அந்த ராசியில் பிறந்த நண்பர்கள் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது, வேலை செய்யும் இடத்தில் சிறு சிறு காயம் அல்லது சிறு விபத்துகள், வண்டி வாகனத்தில் ஏதாவது பழுது, உடல் சோர்வு, மன அசதி, இது மாதிரி ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால் நீங்கள் சற்று கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிகவும் நல்லது. சதயம் திருவாதிரை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள், அதாவது மிதன ராசி, துளாராசி, கும்பராசி, பொறுமை நிதானம் பக்குவம் தேவைப்படக்கூடிய நாள். மற்றபடி காரியங்கள் அதுவாகவே சிறப்பாக நடக்கும். நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்தால் சிறப்பு ஏற்படும். போரட்டாதி புனர்பூசம் விசாகம். புனர்பூசம் மிதுன ராசி, கடகராசி, விசாகம் துளாராசி, விருச்சிக ராசி, போரட்டாதி கும்பராசி, மீனராசி. நினைத்தது நிறைவேறக்கூடிய நாள். மிக சிறப்பு. மனசுக்கு சாந்தமும் சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய நாள். எண்ணியது
நிறைவேறும் மிக சிறப்பான நாள். திருவாதிரை பார்த்துட்டோம். பூசம், அனுசம், உத்திரட்டாதி. பூசம் கடகம், அனுசம் விருச்சிகம், உத்திரட்டாதி மீனம். பொறுமை, நிதானம், பக்குவம். பொறுமையோடு இருந்தால் சகல காரியமும் கைகூடி வரும். ஆயில்யம், கேட்டை, மூலம், ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். ஆயில்யம், கேட்டை, ரேவதி, கடகம், விருச்சகம், மீனம். மிகவும் எச்சரிக்கை, கவனம், பொறுமை தேவை. சற்று நிதானத்துடன் இருப்பது நல்லது. பூசம், அனுசம், உத்திரட்டாதிக்கு அதே ராசியில் சற்று கூடுதலான பலன்கள், சிறு சிறு வரவுகள் கிடைக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையும் நிதானமும் இருக்க வேண்டிய நாள். மனசுக்கு ஏதாவது ஒரு வகையில் சங்கடத்தை உருவாக்குவார்கள். நீங்கள் தான் பொறுமையும் நிதானத்தோடும் இருந்து அதை கடைபிடித்தால் உங்களுக்கு சிக்கல்களை தவிர்க்கலாம். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.